ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இப்போ கோல்டு பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை கோல்டு எந்த அளவுக்கு மூமெண்ட் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய லேப்டாப்போ இல்லை மொபைலோ ஓப்பன் பண்ணி கோல்டுடைய சார்ட்டுக்கு போயிருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது, ஈஸியாக புரியும். இது கோல்டு பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸில் எவ்வளோ தெளிவாக ஒரு சேனல் ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். பை ட்ரெண்டு நம்ம கிளைண்ட்டுக்கு சொல்கிறது என்னென்னா, பை ட்ரெண்டு செல் ட்ரெண்டோ தெரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள், அப்போ தான் லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். தெளிவான ஒரு பை ட்ரெண்டில் இருந்துட்டு இப்போ கோல்டு செல்லு ட்ரெண்டுக்கு வரல, சின்ன ஒரு கரெக்ஷனில் தான் இருக்குது. இது 4 ஹவர்ஸ் சார்ட்டு. இதில் பை ட்ரெண்டில் இருந்து சின்னதாக ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கு கோல்டு வந்திருக்கு. ஏன் 4 ஹவர்ஸ் சேனல் வச்சு சொல்கிறோம்னா, இங்கே ஒரு பை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. 4 ஹவர்ஸ் சேனலில் 4 ஹவர்ஸ் சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு பை ட்ரெண்ட் வந்துட்டு இப்போ சைடு வைஸாக கோல்டு போயிட்டுருக்கு 4 ஹவர்ஸ் கேண்டிலில். இப்போ நீங்கள் எங்கே பை எடுக்கலான்னா 170 160க்குள்ளே ஒரு பை நீங்கள் லாங் ட்ரேடுக்கு எடுக்கலாம். அதோடைய டார்கெட் என்னன்னா 4265 கட் பண்ணிட்டானா, இங்கே இருக்கிற பை எடுத்திங்கன்னா 4265 கட் பண்ணிட்டானா கிட்டத்தட்ட அது 4300 330 வரைக்கும் போகும். அது கம்மிக்குள்ளாரையும் நீங்கள் டிபி வச்சுக்குங்க. இங்கே பை எடுத்தால் 4 ஹவர்ஸில் அதுதான் நடக்கும். இல்லை கீழே 160க்கு வராமல் ப்ரீவியஸ் ஐ 4265 கோல்டு பிரேக் ஆகுது 4 ஹவர் கேண்டில்னா, உங்களுக்கு தாராளமாக 4300 310 320 வரைக்கும் கோல்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பை ட்ரெண்டு மட்டும்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், செல்லு சொல்ல கிடையாது. செல்லில் வராது, பை ட்ரெண்டு தான் நீங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். 4 ஹவர்ஸ்லேயும் சரி 30 மினிட்ஸ்லேயும் பை ட்ரெண்டில் தான் இருக்குது. சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்குது. நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கு ஏஇ யூஸ் பண்ணி காப்பி ட்ரேடிங் ரோபோ ட்ரேடிங் பண்ணது. $200 தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு டோட்டலாகவே. $173 ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இதில் லாஸும் இருக்குது, ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது $173 ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இதே நம்ம சிக்னலையும் யூஸ் பண்ணுறோம். ரோபோ தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்புக்கு வாங்க. 30 மினிட்ஸில் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை 190 4190க்கு வந்திருக்கு. அங்கேருந்து பை எடுக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. திங்கக்கிழமையே 190லேருந்தே பை எடுத்துருவான். சப்போஸ் 190 பை எடுக்காமல் கோல்டு 4190க்கு கீழே வருதுன்னா அடுத்த டார்கெட் 4180 170 ஸ்ட்ராங்கான இங்கே உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. 170லேயும் ஒரு சப்போர்ட் இருக்குது, 180லேயும் ஒரு சப்போர்ட் இருக்குது. மிஞ்சி போனால் நம்ம 4 ஹவர்ஸில் சொன்ன மாதிரி 4160க்கும் கோல்டு வரும். அப்போ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக பை எடுக்கலாம். அந்த பையுடைய டார்கெட் உங்களுக்கு 4240 வரைக்கும் உங்களுக்கு அந்த டார்கெட்டு கிடைக்கும், பொறுமையாக இருந்தீங்கன்னா. இப்போ இங்கே வராமல் திருப்பி கோல்டு மேலே போகுதுன்னா 4241 பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு அடுத்த டார்கெட் 4265 65 பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு 4290 வரைக்கும் போகும். கீழே செல் ட்ரெண்ட் என்னன்னா 190 கட் பண்ணுச்சுன்னா 180க்கு வரும், அது போக 170க்கும் வரும். 170க்கு வந்துச்சு, அதையும் கட் ஆச்சுன்னா 160. ஆனால் 160 170 ஸ்ட்ராங்கான பை ஜோனிங் இருக்குது உங்களுக்கு. அங்கே ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் நம்ம எங்களுடைய கிளைண்ட்டுக்கு சொல்கிற மாதிரி 30 மினிட்ஸில் வச்சு ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு 160லேயோ 170லேயோ கிடச்சிச்சின்னா தாராளமாக பை கேண்டில் ஒன்று கிடச்சிச்சின்னா நீங்கள் தாராளமாக பை போட்டுட்டு டார்கெட்டை கொஞ்சம் லாங்காகவே வைக்கலாம். எந்த அளவுக்கு வைக்கலான்னா நீங்கள் 4241 வரைக்கும் கன்ஃபார்மாக போகும். அதையும் பிரேக் ஆகிட்டா உங்களுக்கு கோல்டு 4265 4290 90 பிரேக் ஆச்சா நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 300 320 310 வரைக்கும் போகும்.